ஸோ ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்து பிகேஎக்ஸ்டி தான் காய்ஸ் பார்க்க போறோம். பிகேஎக்ஸ்டி வந்து ஒரு ஒரு ஃபேமஸான கேம். அந்த கேம் தான் நம்ம இப்போ வந்து ப்ளே பண்ண போறோம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு சில அவதார்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நான் அதை ஆல்ரெடி பண்ணிட்டேன், ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். ஸோ மன்னிச்சுக்கோங்க. இப்போ ஹெட்டு பார்த்தீங்கன்னா இது வச்சுக்கலாம். அடுத்து பின்னாடி கட்டா இதெல்லாம் வந்து காசு கைஸ். நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா சைடில் ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க இவ்வளோ காசு. அடுத்து க்ளவுஸு அதெல்லாம் வாங்கிட்டு மண்டையில் இப்படி போட்டுட்டு நம்மளை மாதிரியே ஒரு மாஸ்க் வாங்கி போட்டுட்டு இப்போ நம்ம கேம் பிளே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே கைஸ், நான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து கெட் 3 லைஃப் ஸ்டைல்ஸ் ஐட்டம்ஸ். ஸோ வாங்கிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா 750 கொடுத்துட்டாங்க. ஆனால் இந்த காசு அள்ளி தருவானுங்க கைஸ். இந்த கேமில் நிறைய சூப்பர் ஹீரோஸ் அதெல்லாம் இருப்பானுங்க. அவங்க கிட்டேருந்து இதுதான் பண்ணணும். அவங்க பவர்ஸ் வந்து நம்ம காசு கொடுத்து வாங்கணும். ஆனால் அதுக்கு வந்து நிறைய காசு சேர்க்கணும். இப்போ வந்து மேலே ஓகே போய்தான் கைஸ் நம்மளோட காஸ்டியூம் இதை வந்து நம்ம சேவ் பண்ணிட்டோம். இப்போ இந்த கேமோட கான்செப்ட் எனக்கு வந்து தெரியும். ஏன்னா வந்து இது வந்து ஒரு சிட்டி மாதிரி கைஸ். இந்த சிட்டியில் வந்து நிறைய ஒர்க் பண்ணி நம்ம காசு சம்பாதிக்கலாம். காம்படிஷனில் கலந்துட்டு காசு சம்பாதிக்கலாம். கேம் விளையாடி காசு சம்பாதிக்கலாம். அங்கே பாருங்கள், ஸ்கூலுக்கு கூட போகலாம், எல்லாமே பண்ணலாம் கைஸ். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், செம்ம என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். சரி வாங்க நம்ம ஃபஸ்ட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரூட் ஒஸ்ட்டுன்னு இருக்குது கைஸ். இது வந்து நம்ம நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து கீழே இருக்கும், அதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணிட்டு போனோம். அந்த ஃப்ரூட்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி நம்ம பார்த்தீங்கன்னா பண்ணோம். ஸோ மரத்தில் வந்து ஆப்பிள் இருக்குது. இந்த ஆப்பிள் வந்து தட்டுனா அப்படியே கீழே வந்துடும். இப்போ இந்த இது எடுத்துகிட்டு அடுத்து அங்கே பைனாப்பிள் இருக்கும். இந்த பைனாப்பிள் சுற்றி ஃபுல்லாக அள்ளணும். அள்ளிட்டு இங்கே கொஞ்சம் பைனாப்பிள்ஸ் இருக்குது, இதையும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். அடுத்து இங்கே ஒரு ஆப்பிள் மரம் இருக்குது, பார்க்காமலே போயிட்டேன். இங்கே ஒன்று இருக்குது, அடுத்து இதையும் கலெக்ட் பண்ணிக்கலாம். இன்னும் ஆப்பிள் 10 வேணும், இது பைனாப்பிள் 5 வேணும். அங்கே ஒன்று பார்த்துட்டேன், அங்கே ஒன்று. அடுத்து நம்மளுக்கு வந்து வாட்டர் மிலன் வந்து 10 வேணும். என்கிட்ட ஆல்ரெடி 2 இருக்குது. ஆப்பிளும் இதுவும் எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பைனாப்பிள் இது ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஐயோ, இவன் வேறு ஏற மாட்டானே, சீக்கிரமாக கொடுக்கணும். இவன் கொடுக்குற ஒரு குறிப்பிட்ட டைம்குள்ளே தான் வந்து தரலாம். ஓ எங்க இருக்கு? ஐயோ, சீக்கிரமாக போகணும். 110 மினிட்ஸ் தான் இருக்கு. அப்புறம் இதில் லேட்டாக போனால் காசு கம்மியாக கொடுப்பானுங்க, அதுதான் ஒரு இது கைஸ். அங்கே பாருங்க, ஆப்பிள் மரம். அந்த ஆப்பிள் போய் எடுத்துக்கலாம். ஆப்பிள் எடுத்துட்டு வாட்டர் மிலனும் கைஸ் நம்ம இப்போதான் அந்த மரத்துலேருந்து எடுத்தோம். எடுத்ததுக்கு அப்புறம் இதாகும் கைஸ், ரீஸ்பான் ஆகுது. எனக்கு இப்போதான் கொஞ்சம் புரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா இதையும் கலெக்ட் பண்ணிக்கலாம். 10 ஆயிடுச்சு. சப்மிட். பார்த்தீங்கன்னா வந்து 3 இது கொடுத்தாச்சு, 3 ஸ்டார் கொடுத்துட்டாருங்க. என்ஜாயிங் பிகேஎக்ஸ்டி கொடுத்தாச்சு. இப்போ வந்து ஸ்டிக்கர் அன்லாக்குன்னு காட்டுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் இருக்குது, 5 ஸ்டிக்கர், 2 ஸ்டிக்கர். இதெல்லாம் சைடு மிஷின் கைஸ், இதெல்லாம் முடிக்க தேவையில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அரிசி எடுக்க போனோம். அடே, வீட்டுக்கு டெலிபோர்ட் ஆகிட்டோம். அப்புறம் இதுதான் வந்து நம்ம வீடு. ஐயோ, அப்புறம் இதுதான் நம்ம வீடுக்குள்ளே சுற்றி காட்டணும். வீட்டுக்குள்ளே போய் சுற்றி கைஸ், வீட்டு ஜாலியாக இருக்குது. சரிங்க, இந்த பொட்டி ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. ஓப்பன். ஆஹா, சூப்பர் கைஸ். வீட்டுக்கு தேவையான எல்லாமே கொடுக்குறாங்க கைஸ். வாவ், சூப்பர். வந்து நம்ம வீடு வந்து எடிட் பண்ண போகிறோம். ஐயோ மாதிரி குழம்புதே. வீடியோ எடிட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் வீட்லேயும் எடிட் பண்ணுறோம். இப்போ ஹாலில் பார்த்தீங்கன்னா எங்கே சோஃபா வைக்கலாம்? இந்த இடம் வந்து இது ஹாலாக வச்சுக்கலாங்க. இருங்க, ரொட்டேட்
அப்படியே பின்னாடி போட்டு இப்படி வந்துட்டு இது பாத்ரூமா வச்சுக்கலாம். இது ஓகே. இங்க ஒரு சோஃபா இது அதுதான். இப்போ இன்னும் நல்லா நம்மளுக்கு தேவையில்ல. இன்னும் 2 வச்சு நம்ம 2 போட்டாச்சு. இப்போ வந்து பப்பு ஒன்றும் இல்லை. பெட்டு 2 பெட்டு இருக்கு. இப்போ நம்ம எதை பெட்ரூமா வைக்கிறது? தம்பி நீங்களா இங்க வாப்பா தம்பி. டென்ஷன் ஆகாது. இந்த இதுல நம்ம வீடு கூட வாங்கலாம். அதை நம்ம இப்ப போய் வீடு வாங்கிடலாம். அடுத்து பார்ட் 2 வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்ல, கோஜோ எடிட் பண்ணேன். கோஜோ எடிட் பண்ணி ஒரு வீடியோ போட்டேன். அந்த வீடியோ வந்து நல்லா இருக்கான்னு பார்த்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்ல, பாக்குற நீங்க மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, டிவிக்கு எலெக்ஷன்ல ஜெயிச்சிச்சு. ஸோ அதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்கறதுக்கும் இதுக்கும் என்னடா சம்பந்தம் அப்படின்னு சம்பந்தம் கொடுத்துதான். அதுதான் இது எங்க வைக்கிறது? டேபிள் எடுத்து இங்கே வச்சிடலாம். கைஸ், நம்ம வீடு ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கு. நம்ம போய் வீடே வாங்கிடலாம் கைஸ். இப்போ போய் நம்ம வீடே வாங்கிடலாம். இருங்க, இதெல்லாம் எடுத்துருவோம். தம்பி இதை எடு, தம்பி இதையும் எடு. இப்போ எல்லாத்தையும் இப்போ நம்ம வந்து எடுக்கணும். எல்லாத்தையும் எடுக்கிற அளவுக்கு அவ்வளோ பொருள்லாம் வைக்கல, கொஞ்சம் பொருள் தான் வச்சுருக்கோம். இப்போ போய் நம்ம வந்து வீடு வாங்கணும். எப்பா ஓப்பன் தி டோர் ப்ளீஸ். டேய் ஓப்பன் தி டோர் மேன். டேய் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ போய் நம்ம வீடு வாங்கணும். கொட்டா 15 ஜெம்மு தரானுங்க. இந்த ஜெம் வச்சுதான் நம்ம அந்த சூப்பர் ஹீரோஸ்லாம் வாங்கணும். அப்புறம் வந்து வெல்கம் அப்ராடா. நான் எங்க அப்ராடுக்கு போனேன்? நான் வீட்டில் தான் இருக்கேன். இருங்க, இப்போ வந்து நம்ம 700 ஜெம்மு. இதெல்லாம் வாங்கறதுக்கு நம்ம இன்னும் பல வருஷம் இருக்கு. இங்க பாருங்க கைஸ், பேக்கரி ஷாப் இருக்கு, எல்லாம் இருக்கு. இப்போ வந்து நம்ம இந்த வீடை வாங்கிக்கலாம். காசெல்லாம் மண்ணா போகுது. என்ன பண்றது? 60,000 தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் 1 லட்சம் இருந்தது. எஸ், லெவல் 2 இது ஐட்டம் ப்ரொமோட் ஐட்டம் லெவல் 2க்கு கைஸ் எல்லாமே கொடுக்குறானுங்க. ஐயோ, எல்லாமே கொடுக்குறானுங்க. ரொம்ப பெருமையா இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கலாம். அடுத்து கெட் லைக் ஃப்ரம் ஹோம். ஓகே ஓகே ப்ரோ. இவனுங்க வேற படிச்சுட்டே இருக்கிறாங்க. இப்போ வந்து நம்ம வீடு அடே டேய், உனக்கு இந்த வீடு வேணாண்டா, சின்னதா இருக்கு, இந்த வீடு வச்சுக்கோ. ஓகே. ஆஹா, பாக்குறதுக்கே நல்லா இருக்கே. உள்ள போனா எப்படி இருக்குமோ? ரைஸ் திருந்துருச்சு. என்ன ரைஸ் இது? வீடு இங்க இருக்கு, கீழே எப்படி இருக்கு? அப்ப எப்படி நம்ம அப்படியே மேல இருங்க? ஆடா பாருங்களா, ஒன்னும் புரியலையே. ஆனா இதுக்கு நம்மளுக்கு காசு சரியா போறது நிறைய. இது ஒரு இதுதான் என்ன சொல்றது. நான் இப்ப பேசிக் ஐட்டம்ல பாத்தீங்கன்னா வந்து இந்த டியூப் வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த டியூப் வச்சுதான் ஏற முடியும். இந்த டியூப் இங்க வந்து கிராஃப்ட்ல ஏறி போற மாதிரி ஏறி போறதுக்கு இப்படி வேணாங்க. இது வேணாம், வேற வேணாம்டா. ஏன்டா இப்படி பண்றீங்க? எனக்கு பேசிக் ஐட்டம் ஏறி போற மாதிரி வேணும். ஏறி போற மாதிரி எதுனா வேணும். ஏறி போற மாதிரி என்ன இருக்குது? ஆஹா, ஐடியா கைஸ், இது வச்சுக்கலாமா? இருங்க, இந்த பறக்கிறது வச்சிடலாம் கைஸ், அப்பதான் நல்லா இருக்கும். பறக்கிறது இங்க இருக்குது ஸ்பெஷல் ஐட்டம். இதுல இருந்து ஈஸியா பறந்து போயிடலாம். நம்மளுக்கு வந்து 500 ரூபாயிலே முடிஞ்சிச்சு.
இப்போ இது ஒன்று வாங்கி போட்டுடலாங்க. அப்புறம் ஈஸியாக அப்படியே மேலே போயிடலாம். இங்கே அடுத்து ஒரு கேட் வாங்கணுங்க. நம்ம வீடு வந்து டெக்கரேட் பண்ணோம். இருங்க, இது என்னது? ஓ, இது ஏறுறதா? அப்படியே நம்ம இப்போ வந்து மேலே போயிடலாம். மேலே போயிட்டு இப்படிவா தம்பி, இப்படி வாடா. இருங்க, இங்க வச்சா ஏற முடியாது. இருங்க, எப்படி? இருங்க இங்க வைக்கலாமா? இல்ல வேணாம். இப்போ நம்ம இப்படி மேல ஏறி போறதுக்கு என்ன வைக்கிறது? இதுக்கும் அதே வச்சிடலாமா? இருங்க, எனக்கு ஒரு ஐடியா. என்னன்னா, அப்படி பண்ணா இடம் வந்து ஃபுல் ஆயிடும். நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா, இந்த இது இருக்குல்ல, இது வாங்கி அப்படியே இப்படி போட்டா இப்படி வருது. இருங்க, வீட்ல அப்படி ஒன்று இருக்குங்களா? இதை பை பண்ணிட்டு வேற வந்து ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வேணாம்டா. அட இது கூட வேணாம்டா, இதுதான்டா வேணும். எங்க இருக்குது தம்பி? மேல வா. ஓகே, சூப்பர் கைஸ், பர்ஃபெக்டா நம்ம வந்து இப்ப பண்ணியாச்சு. பை. இப்போ வந்து நம்ம ஒரு கேட் மாதிரி வாங்கணும். அந்த கேட் இப்போதான் நான் பேசிக் ஐட்டம்ல பார்த்தேன். பேசிக் இங்க வா. தலை பார்த்துட்டேன். ஐயோ, இது இல்ல. அந்த ஓப்பன் ஆகி க்ளோஸ் எவ்வளோ இருப்போம். சரி, வாங்கிப்போம். வீட்டுக்கு தானே, வீட்டுக்கு வேணா என்ன வேணா வாங்கி போடலாம். பாவிடே, சுத்துறா சுத்து. சூப்பரு. இப்ப போட்டாச்சு. இப்ப போட்டா வந்து அழகா வந்து நம்ம இப்ப வந்துடலாம். இது மாத்திடலாமா? ஓகே, இப்போ பர்ஃபெக்ட் ஆயிடுச்சு. இதெல்லாம் வேணாம். அடுத்து வீடுக்கான அதெல்லாம் தான். அடுத்து அடே, ஏன்டா இப்படி சோதிக்கிறீங்க? எதுங்கடா, ஒரு மனுஷனை சோதிக்கலாம், ஏக்க கணக்கு சோதிக்கூடாது. அது வேற டைலாக்கு, நான் வேற மாத்தி சொல்லிட்டேன். இவன் வேற மேல போயிட்டான். இப்படி வாடா, கீழே வா. நீ யாரா இவன்? வீட்டுல ஒண்ணுமே வைக்கலடா. கீழப்பா. கீழடா. ஓகே, இப்படி சைடா தங்கிடணும். ஓகே, ஒரு வீட்டுல அப்படியே பார்ட்டி பண்ற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இருக்கணும். இங்க ஒரு சோஃபாவா, அடுத்து செகண்ட் ஃப்ளோர் ஒரு சோஃபா வச்சுக்கலாம். இருங்க, இதை எடுத்துட்டு அப்படியே மேல போய் அப்படியே மேல வந்துட்டு இங்க ஒரு சோஃபா வச்சுக்கலாம். இருங்க, எங்க அது? மேலவா. யாரா இவனுங்க? இதுவா. ஐயோ, என்னடா இது? ஓகே, ஏன்டா இப்படி பண்றீங்க? எஸ், கமான். ஓகே, இன்னும் மேல தூக்குறாங்க. ஏன்டா இப்படி பண்றீங்க? ஓகே, மாவனை இந்த கேம போலீஸ் கிட்ட பிடிச்சி கொடுத்துருவான். ஆல்ரெடி இந்த கேம பேன் பண்ணிட்டாங்க. இப்போ நான் போட்டா என் அக்கௌண்ட்டை எவன் பேன் பண்ண போறானோ? சரி, இருங்க, அப்படியே கீழே எப்படியே வச்சிடலாம். மாவனை போலீஸ் கிட்ட கொடுத்துருவான்னு சொல்றாங்க. சொன்னா விடுறானுங்க, இல்லைன்னா அப்படியே இது பண்ணிட்டு போயிடுறானுங்க. அந்த பயம் இருக்கணும். நம்ம மேல பயம் வந்துச்சு. இப்போ என்ன பண்ணோம்னா, பெட்டு வந்து இப்படி போட்டுடலாம். பெட்டு நம்ம தூங்குறதுக்கு. ஆனா இந்த கேம்ல தூங்கவே போலீஸ்ல புடிச்சு குத்துருவோம்டா.
அப்புறம் லைஃப் லாங் பிகேஎக்ஸ்டி டவுன்லோடே பண்ண முடியாது. 15 நிமிஷம் ஆல்ரெடி போயிடுச்சு. ஆமா, நம்ம ஒருத்தருக்கு எதுக்கு 2 பெட்டு கொடுத்துருக்கானுங்க? அதான் எனக்கு தெரியல. இருங்க, இந்த சேரு. ஐயோ, இந்த வீடு டெக்கரேட் பண்றதுக்குள்ள போதும் ஆயிட்டு. நான் வந்து ஆஃப்லைன்ல இப்போனா பண்ணி வைக்கிறேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து வெளியே போயிட்டு கொஞ்சம் காசு சம்பாதிச்சுட்டு வந்துடுறேன். ஏன்னா ரொம்ப காசு கம்மியாச்சு. ரொம்ப காசு கம்மியாச்சு. ஸோ அடுத்த எபிசோட்ல பார்த்துக்கலாமா? ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இத்தோட நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.